நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. ஒரு மனிதனுக்கு தானாக கூட்டம் சேரணும். தானாக கூட்டம் சேரணும்னா எப்படி அப்படின்னா, எல்லா கிரகங்களுக்கும் கடைசியில் ராகு இருக்க பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதாவது வரிசையாக எண்ணிட்டு வரோம். 1 2 3 ஒரு லக்கணத்திலிருந்து வரிசையாக எண்ணிட்டு வரோம். ராகு கடைசி கட்டத்தில் இருந்தார்னா அவருக்கு என்ன சொன்னேன்னா, அந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய கூட்டம் கண்டிப்பாக சேரும், உறுதியாக சேரும். ராகு கடைசி கிரகமாக இருந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். அந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். இதை நீங்கள் என்ன சொன்னால் பரீட்சித்து பாருங்கள். தானாக சேரும் கூட்டம். இது யாரும் கூட்டி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ கூட்டிகிட்டு சேர்க்கணும் கிடையாது. இது தானாகவே வரும். இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ராகு கடைசி கிரகமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா, தானாக ஒரு கூட்டம் சேரும். ராகு கடைசி நபராக இருக்கணும். வருஷப்படி எண்ணி பார்க்கும்போது கடைசியாக ராகு இருக்கிறாரு அப்படின்னா தானாக ஒரு கூட்டம் சேரும். பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும். தினந்தோறும் தலை தீபாவளி அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் இறை அனுக்கிரகம் பெற்றவர்கள் யார் அப்படிங்கிற ராகு எந்த இடத்துல இருந்தால் இவர்களுக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் என்ற ஒரு சூத்திரமும் இருக்கிறது. அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய ஜாதகம் எது அப்படின்னு சொன்னால், ராகு மேசத்தில் இருந்தால், ராகு ரிஷபத்தில் இருந்தால், ராகு கடகத்தில் இருந்தால், ராகு கன்னியில் இருந்தால், ராகு மகரத்தில் இருந்தால். அப்போ என்ன சொன்னா, 5 இடங்களில் மேசம் ரிஷபம், கடகம் கன்னி, மகரத்தில் ராகு இருக்க பெற்றவர்களுக்கு இறை அனுகிரகம் பெற்றவர். அவருக்கு தெய்வ கடாட்சம் கண்டிப்பாக உண்டு. தெய்வம் அவருக்கு என்ன சொன்னான்னா, எந்த ரூபத்திலும் அவர் தெய்வ வழிபாடுகளை முறையாக பண்ணி கொண்டிருந்தார் என்று சொன்னால் அவருக்கு வெற்றி மேல் வெற்றி பெற்று கொண்டே இருப்பார். தினந்தோறும் இவருக்கு தலை தீபாவளி அப்படின்னா, தினந்தோறும் தீபாவளி அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த ராகு பகவானுக்கு உண்டு. நான் மேற்சொன்ன இடங்களில் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி ப்ளஸ் மகரத்தில் ராகு இருக்க பிறந்தவர்கள்